கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்ததாமே உங்களுக்கு இந்த நாளையும் ஆசீர்வாதமாக கர்த்தர் வழி நடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி சங்கீத புஸ்தகம் 18வது சங்கீதம் 35வது வசனம். சங்கீதம் 18:35. உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இந்த வசனத்தில் 3 முறை உம்முடைய என்ற வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. கர்த்தர் நமக்கு தருகிற 3 சிறப்பான நன்கொடைகளை அதில் நாம் பார்க்கிறோம். 1, கர்த்தருடைய கேடகம். 2, கர்த்தருடைய வலதுகரம். 3, கர்த்தருடைய காருண்யம். இந்த 3 கூட இருப்பதனால் நாம் பெரியவர்களாகவும் உயர்ந்த மேன்மை அடைவோம் என்று தெளிவாக வேதம் சொல்லுகிறது. 1வது நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய கேடகத்தை கவனிக்கும் போது வேதம் என்ன சொல்லுகிறது? தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். அவர் கேடகமானவர். நீதிமொழி 30:5 வாசிக்கிறோம். கேடகம் ஒரு யுத்த வீரனுக்கு நல்ல பாதுகாப்பை தருகிறது. நாமும் யுத்த வீரர்களாக உலகம், மாம்சம், பிசாசு என்பவர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறோம். துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று எபேசியர் 6:12 வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நீங்கள் கேடகத்தை பிடித்திருக்க வேண்டியது அவசியம். சாத்தான் உங்கள் மேல் தீய அம்புகளை எய்யும் போது, பொல்லாத மனுஷர் பில்லி சூனியங்களை ஏவும் போது கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற கேடகமாய், இரட்சிப்பின் கேடகமாய் அவர் இருக்கிறார். கிறிஸ்து நமக்கு கேடகமானவர். நம்மேல் வர வேண்டிய ஆக்கினையை இயேசு தன்மேல் சுமந்தார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். கிறிஸ்து உங்களுக்கு கேடகமாய் இருக்கும் போது உங்களுக்கு நேராய் வருகிற அம்புகளை எல்லாம் அவரே தடுத்து நிறுத்துகிறவர். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும் என்று சங்கீதம் 91:4 பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, 2வதாக கர்த்தருடைய வலதுகரம். கர்த்தருடைய கரத்தை நோக்கி பாருங்கள். அது ஓங்கிய புயம் என்றும் உயர்ந்த கரம் என்றும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. மோசே சொன்னார், அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று உபாகமம் 33:27 நாம் வாசிக்கிறோம். மோசே மரணமடையும் நாள் வந்த போது அதுவரை தான் வழிநடத்தி வந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தருடைய பலத்த கரத்திலே அவர் ஒப்புவித்தார். அவருடைய நித்திய புயமே உங்களுக்கு ஆதாரம் என்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார். தேவனுடைய கரங்கள் குறி போகாத வல்லமையான கரங்கள். நம்முடைய கால்கள் கல்லில் இடராதபடி பாதுகாக்கும் கரங்கள். 1 சாமுவேல் 2:9 வாசிக்கிறோம். நம்மை முதிர் வயது மட்டும் தூக்கி சுமக்கும் பலமுள்ள கரங்கள் என்று ஏசாயா 46:4 வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்குமானால் நீங்கள் பெரியவர்களாய் இருப்பீர்கள். 3வதாக கர்த்தருடைய காருண்யம். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று தாவீது ராஜா மகிழ்ச்சியோடு சொன்னார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக உயர்த்தி அபிஷேகம் பண்ணினது கர்த்தருடைய கரம்தான். எந்த மனுஷனையும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் கர்த்தராலாகும். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய காருண்யத்தை சார்ந்து கொள்ளுங்கள். அந்த காருண்யம் நிச்சயமாகவே உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தும். அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது! அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது! தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகளையும் வளர்க்கும் என்று சகரியா 9:17 வாசிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த 3 ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு இந்த காலவேளையில தருகிறார். 1, கர்த்தருடைய கேடகம். 2, கர்த்தருடைய வலதுகரம். 3வது, கர்த்தருடைய காருண்யம். இவ்விதமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் வசனத்திலே கிறிஸ்துக்குள்ள பயணிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.